بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடரிலே இன்றைய தினத்திலே நாம் ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்களை குறித்து, அந்த நாட்களிலே நல்ல அமல்கள் செய்வதில் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிய இருக்கின்றோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. கூறுகிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகலல் அஷ்ரு அஹ்யல் லைல வ ஐகத அஹ்லஹு வ ஜத்த வ ஷத்தல் மிதர். முத்தஃபக்குன் அலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் நுழைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் இரவுகளை விழிக்க வைப்பார்கள், உயிர்ப்பிப்பார்கள். தன் குடும்பத்தினரை எழுப்பி விட்டு விடுவார்கள். கடும் முயற்சி செய்வார்கள். தன்னுடைய கீழ் அங்கியை இறுக கட்டி கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னொரு முஸ்லிமுடைய அறிவிப்பிலே வருகின்றது, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாகிரி மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய இந்த கடைசி 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களிலே அதிகமாக நல்ல அமல்களை ஆர்வமுடன் பெரும் முயற்சியுடன் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு எதை விளக்குகின்றது என்றால், ரமதானுடைய கடைசி 10 நாட்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நமக்கு உணர்த்துகின்றது. இந்த இறுதி 10 நாட்களிலே நாம் நல்ல அமல்களை இன்னும் அதிக ஆர்வமுடன் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செயலால் நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்னும் குறிப்பாக இந்த இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த 4 பண்புகளை இங்கு விளக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி 10 நாட்களிலே எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்வதற்கு 4 விதமான பண்புகளை இங்கு சுட்டி காண்பித்து இருக்கிறார்கள். முதலாவது விஷயம், அஹ்யல் லைல, இரவை உயிர்ப்பிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்வை வணங்கி வழிபடும் பொருட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? இரவை உயிர்ப்பிப்பார்கள். ஆக அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் இந்த கடைசி 10 இரவுகளுக்கு நாம் முக்கியத்துவத்தை வழங்கி முன்னுரிமையை கொடுத்து மற்ற நாட்களில் செய்ததை விட இந்த 10 நாட்களிலே நல்ல அதிக இபாதத்துகளை செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து ஓத வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தௌபா கேட்டிட வேண்டும். துஆ செய்திட வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்திட வேண்டும். இரவு தொழுகையை நீண்ட, அதாவது சுப்ஹானல்லாஹ், இரவு தொழுகையை நீண்ட கியாம்களோடு, நீண்ட ருக்கூகளோடு, நீண்ட சஜிதாவுகளோடு இந்த இரவு தொழுகையை நாம் ஈடுபட வேண்டும். ஆக இப்படி எல்லா இபாதத்துகள், என்னென்ன இபாதத்துகள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதோ அந்த இபாதத்துகளை இந்த இரவுகளிலே செய்ய வேண்டும். குறிப்பாக ஹதீஸிலே வருகின்றது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானு வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவரொருவர் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. ஆக குறிப்பாக நாம் தொழுகையை, நாம் அதிகமாக தொழுகையிலே ஈடுபட வேண்டும். நீண்ட கியாம்கள், நீண்ட ருக்குகள், நீண்ட சஜிதாக்களை கொண்டு நாம் நம்முடைய இரவை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆக இந்த விஷயத்தை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இரவினுடைய பெரும்பான்மையான பகுதி என்பது இபாதத்திலே கழிய வேண்டும் என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. ஆக ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இருந்தார்கள். இரண்டாவது பண்பாக இங்கு ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது, வஐகத அஹ்லஹு,
தன்னுடைய குடும்பத்தினரை எழுப்பி விட்டு விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தான் மட்டும் அமல் செய்தால் போதுமில்லை என்பதாக தன்னுடைய குடும்பத்தினரையும் என்ன செய்வார்கள்? அமல்கள் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுவார்கள், அவர்களை எழுப்பி விடுவார்கள். அமல்கள், ஏனென்றால் இந்த நன்மைகள் என்பது அது தனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, மாறாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாமும் இதை பின்பற்றி நாமும் அல்லாஹ்வை இபாதத்து செய்வதிலே நம்முடைய இரவை கழிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தினரையும் இபாதத்து செய்ய வைக்க வேண்டும், ஆர்வமூட்ட வேண்டும். இந்த இரவுகளில் நின்று நாம் வணங்கினோமே என்றால், லைலத்துல் கத்ருடைய இரவாக இந்த இரவு இருக்குமே என்றால், 1000 மாதங்களில் நாம் நின்று வணங்கினோம் என்றால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த ஒரு இரவிலே அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கின்றார். இன்னும் இந்த இரவுகளில் நின்று நாம் வணங்குவோம் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது போன்ற சிறப்புகளை சொல்லி குடும்பத்தினரை நாம் ஆர்வமூட்டி அவர்களையும் இபாதத்து செய்விக்க வேண்டும் என்பதை இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செயலில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது விஷயம், வஜத்த, ஆர்வமாக பெரும் முயற்சி. இபாதத்து செய்வதிலே ரசூலுல்லாஹ் களைத்து போக மாட்டார்கள், மாறாக பெரும் முயற்சி செய்வார்கள். மற்ற நாட்களை விட இந்த 10 நாட்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கி அதிலே அதிகமான இபாதத்துகளை பேரார்வத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்கின்றோம். நான்காவது விஷயம், அஷத்தல் மிஸர், கீழங்கியை இறுக கட்டிக்கொள்வது என்பது இபாதத்துக்கு முழுவதுமாக அர்ப்பணமாகி விடுவது என்பதையும் குறிக்கும். இரண்டாவது, தன்னுடைய அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பதை என்பதையும் இது குறிக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களிலே இத்திகாஃபிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இத்திகாஃபிலே இருப்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது அது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் இதற்கு முந்தைய அமர்வுகளிலே அறிந்து கொண்டோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி முழு தயாரிப்புகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளை செய்வார்கள். ஆக நாம் இந்த 10 நாட்களிலே பர்ச்சேஸ் செய்வது, ஷாப்பிங் செய்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 10 நாட்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, குறிப்பாக அதனுடைய இரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் இபாதத்துகளிலே செலவு செய்ய வேண்டும், இரவுகளை இபாதத்துகளிலே கழிக்க வேண்டும் என்பதை நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமதானுடைய அந்த கடைசி முதல் 20 நாட்களிலே நம்மில் நடந்த அந்த குறைகளை இந்த 10 நாட்களில் நாம் நிவர்த்தி செய்திட வேண்டும். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம், ஒரு பெரும் அதிர்ஷ்டம். இந்த 10 நாட்கள் 10 இரவுகளை நாம் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வதிலேயே கழிக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த 10 இரவுகளிலே நாம் இபாதத்துகளை செய்து வருவோம், லைலத்துல் கத்ரை தேடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.